கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவை என்னோடு பேசுவேன்ங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளில் வந்து ஆண்டோட வசனத்தை கூறுவதில் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள். பிறரை உங்கள் சிரிப்பின் மூலமாக சந்தோஷப்படுத்துங்கள். நம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். நீதிமொழிகள் 10:32, நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய வாயின் ஒன்று இருக்குது, துன்மார்க்கருடைய வாயின் ஒன்று இருக்குது. நீதிமானுடைய வாய்க்கு ஒன்று தெரியும், எப்படி பிறருக்கும் தேவனுக்கும் பிரியமானவைகள் எப்படி பேசணும்னு தெரியும். ஆனா துன்மார்க்கனுக்கு ஒரு வாய் இருக்குது, அது மாத்தி மாத்தி பேசும், பிறரை என்கரேஜே பண்ணாது. அப்படிப்பட்ட வாய் துன்மார்க்கருடைய வாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய் தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? நீதிமானுடைய உதடுகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பிரியமானவைகளை பேச அறிந்த ஒரு நாவை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், லூக்கா 4:22 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திருச்சபையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஜூவிஷ் சினகாக்ல. அப்பொழுது எல்லாரும் அவருடைய வசனத்தை கேட்டு அவரை குறித்து நற்சாட்சி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க கிருபையுள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுப்பாங்க. அவரோடு ஏசப்பா இருக்கிறாங்கய்யா. ஹல்லேலூயா. நீங்க கழுத குதிரைன்னு பேசினா ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன வார்த்தை பேசுறாரு. ஹல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடும். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக தூஷிக்கப்படவே கூடாது. ஆதலால் கிருபையுள்ள வார்த்தைகள் பேசுகிற வாயை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பேசும் பொழுது ஹல்லேலூயா எல்லாரும் உங்களை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க, நீங்க பேசும் பொழுது அது கிருபையுள்ள வார்த்தைகளா இருக்கும். அவங்க இன்டர்வியூல எடுக்கிறவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு நாளும் பார்த்தோம், நிறைய பேர் பேசுனாங்க, இவங்க பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்ன? ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க பேசும்பொழுது பிறர் அது கவரும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்க என்ன இன்டர்வியூ போனாலும் பாஸ் ஆவீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கிருபையுள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதை பேச உங்களுக்கு தெரியும், பிறருக்கு தெரியாது. ஏசப்பாவை அறியாதவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்க தேவ ஜனமே, அப்போஸ்தலர் நடபடிகள் 26:28 சொல்லுகிறது, அப்பொழுது அக்ரிப்பா பவுலை நோக்கி, நான் கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். என்ன சம்மதம்? கிறிஸ்துவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள நான் சம்மதிக்க நீ பண்ற, என்ன பலவந்தம் பண்றன்னு சொல்றாரு அவரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:25, அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இப்போ பவுல் வாயிலிருந்து வந்தது எப்படி? சத்தியமுள்ள வார்த்தைகள், சொஸ்த புத்தி உள்ள வார்த்தைகள், பிறரை கெடுக்கிற வார்த்தைகள் அல்ல, சொஸ்த புத்தி உள்ள வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் அல்ல, சத்தியமுள்ள வார்த்தைகள், பிறரை விடுதலை பண்ணுகிற வார்த்தைகள். என்ன விடுதலை? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:29 முதல் 32 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க பவுல் சொல்றாரு, நான் வாசிக்கிறேன். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாலும் அவர்களுடனே உட்கார்ந்திருக்கிறவர்களும் எழுந்து, தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்கு ஏதாவது கட்டுகளுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். அக்ரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். அவர் வார்த்தைகளை பேசும் பொழுது அவர் சொல்றாரு, நான் பேசுகிற வார்த்தையினால் என்ன மாதிரியே இங்க எல்லாரும் ஆக போறாங்க, அந்த கட்டுகள் தவிர கொஞ்சம் குறைய இல்ல, அப்படியே எனக்கு ஈக்குவலா எல்லாரும் மாறிடுவாங்கன்னு பவுல் சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு அந்த சத்தியமுள்ள வார்த்தைகள் பிறருடைய கட்டுகளை உடைத்தது. பிறருடைய கட்டுகள் மாத்திரமல்ல, இவருடைய கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அது ஏதுவா இருந்தது. அவங்க சொல்றாங்க, ராயனுக்கு மட்டும் அப்பீல் பண்ணல, இவனை நம்ம விடுதலை ஆக்கியிருக்கலாம் அப்படின்னு பவுலை பார்த்து சொல்றாங்க. ஹல்லேலூயா. உங்கள் சொஸ்தமுள்ள வார்த்தைகள் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். பிறர் உங்களை குறித்து நற்சாட்சி கூறுவாங்க.
அது பிறருடைய கட்டுகளை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பி கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றவங்களும் அவங்களும் சம்மதிக்க பண்ணும் வண்ணமாய் உங்க வார்த்தைகள் இருக்கும். உங்கள் கட்டுகளை உடைக்கும் வண்ணமாய் உங்கள் வார்த்தைகள் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். வாருங்கள். ஆண்டவரே, இவங்க பேச தெரியாம இவ்வளவு நாள் பேசியிருப்பாங்கப்பா. ஆனால் இனிமேல் இருந்து இவங்க வாயிலிருந்து புறப்படுகிறது சத்தியமுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். பிறருடைய கட்டுகளை உடைக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களுக்கு நற்சாட்சி உண்டாகட்டும். ஆச்சரியமூட்டுகிற நல்ல நியூஸ் அவங்களை தேடி வரட்டும். ஆண்டவரே பா, பிரிந்த குடும்பங்கள் சேரட்டும். பேச தெரியாம பேசி குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருப்பாங்கப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பங்களை சேர்த்து வைங்க. ஆண்டவரே, கட்டப்பட ஆண்டவரே சேர்ந்து இருக்க கிருபை செய்யும். கட்டுகள் உடையட்டும். ஆண்டவரே அப்பா, இவங்களுடைய பர்சனல் கட்டுகள், தனிப்பட்ட கட்டுகள் எல்லாம் உடைய தேவன் அனுகிரகம் செய்யும். உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.